ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சலங்கை ஒலி சீரியலோட ப்ரொமோ ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்துச்சா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்குங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி என்னென்னா அபூர்வாவோட சித்தியும் ஒரு ரவுடி பையனை வச்சு ஒரு பிளான் போட்டிருப்பாங்க. அதாவது சரத்சந்திரா வந்துட்டு வீட்டுக்குள்ளே இருந்தால் அவரோட கதையை முடிக்க முடியாது அப்படின்ட்டு அவர் வெளியே கொண்டு வந்து அவர் கதையை முடிக்கணும் அப்படின்னு சொல்லி வீட்டில் இருக்கிற லைட்லாம் மொத்தத்தையும் ஆஃப் பண்ணிவிட்டு மெயின் சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு இருட்டில் யாருக்கும் தெரியாமல் அவர் வந்துட்டு ஸ்ட்ரெச்சரில் வச்சு அவரை தள்ளிட்டு வர்றாங்க. அதுக்கப்புறம் அந்த ரவுடி பையன் இன்னும் காணமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சித்தி கேட்குறாங்க, என்ன இன்னும் அவனை காணோம், அவன் எங்கே போனா, சீக்கிரம் வரட்டும் இல்லைன்னா நம்ம கதை முடிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. கரெக்டாக அவனும் வந்துட்டு என்ன மேடம் வந்துட்டீங்களா, நம்ம ஆரம்பிக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்பன்னு பார்த்து திடீர்னு ஒரு கார் சவுண்டு கேட்குது வீட்டுக்குள்ளே வர மாதிரி. அதுக்கப்புறம் என்னமோ கார் சவுண்டு வர மாதிரி இருக்குது, எல்லோரும் போய் ஒழிஞ்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் போய் ஓடி போய் ஒழிஞ்சிக்கிறாங்க யாருக்கும் தெரியாமல். ஆனால் அந்த ஸ்ட்ரக்சரில் இருக்கிற அவர் அப்படியே தான் இருக்கார். அந்த காரில் வந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா பூமியும் ககனும். ககன் வந்துட்டு பூமியிட்ட வந்து வீட்டில் விடுறதுக்காக வந்திருப்பார். அவர் வந்துட்டு இப்படி உங்கள் அப்பா வந்துட்டு கோமாலேருந்து வெளியே வந்துட்டால் நம்மளோட கல்யாணம் எப்படி நடக்கும் அப்படிங்கிறத பற்றி பேசிகிட்டு இருந்திருப்பார். அதே மாதிரி கார்க்குள்ளேயும் சொல்லுவார், மறுபடியும் நான் சொல்கிறேன்னு நினச்சிக்காத பூமி, தப்பாக நினைக்காத, உங்கள் அப்பா மட்டும் கோமாலேருந்து வெளியே வந்துட்டால் நம்மளோட கல்யாணம் நடக்கிறது ரொம்பவே கஷ்டம், அதனால் நீ இப்போவே முடிவு பண்ணிக்கோ, நானா உங்கள் அப்பாவாங்கிறத முடிவு பண்ணி ஒரு பதிலை சொல்லு அப்படின்னு சொல்லுவார். அதுக்கு பூமி இருந்துட்டு எதுவாக இருந்தாலும் நடக்கிறது நடக்கட்டும், நான் வந்துட்டு எது நடந்தாலும் நல்லதாகவே நடக்கட்டும் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன், அதுவும் இல்லாமல் கடவுள் நினச்சாதான் எல்லாமே நடக்கும், அதனால் நான் அவர்கிட்ட நான் வேண்டிக்கிறேன் நல்லதாகவே நடக்கட்டும்னு, நீங்கள் அதை பற்றி எதுவுமே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்க வேண்டாம் அப்படிங்கிறாங்க. அப்புறம் பூமிக்கிட்ட ககன் வந்துட்டு சரி எதுவாக இருந்தாலும் உன்னுடைய இஷ்டம், நீ நல்லா யோசிச்சு வை அப்படின்னு சொல்லிட்டு அவரை பூமி இறக்கி விட்டுட்டு கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் பூமி இருந்துட்டு வீட்டுக்குள்ளே போகிறதுக்காக போகிறாங்க. ஏன் எல்லா லைட்டும் ஆஃப் ஆகிருக்கு, ஏன் மெயின் சுவிட்ச் யாரில் ஆஃப் பண்ணிட்டாங்களா, ஏன்னா ஜென்ரேட்டர் இருக்கல, ஜென்ரேட்டர் போட்டு வேண்டியது ஏன் இருட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே உள்ளே போகிறாங்க. கரெக்டாக அந்த ஸ்ட்ரக்சர் வந்துட்டு அவளோட தாவணியில் சிக்குது. அதுக்கப்புறம் இது என்னமோ சிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாவணியை எடுத்து விட்டுட்டு இப்படின்னு பார்க்குறாங்க. அவரோட கால் வந்து அவங்க அப்பாவோட கால் வந்து கைக்கு படுது, ஏதோ ஒரு ஆளோட கால் மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு காலை ரெடி தொட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் திரும்பி பார்க்குறாங்க. அது வந்துட்டு அவங்க அப்பா. அப்புறம் முகத்தெல்லாம் பார்த்துட்டு ஐயோ அப்பா இங்கே இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அப்பா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுருப்பாங்க. அப்புறம் சரி இதுக்கு மேலே வெயிட் பண்ண முடியாது, நீ போய் பூமி தள்ளி விட்டுட்டு கதையை முடி அப்படின்னு சொல்லிட்டு அபூர்வா வந்துட்டு அந்த பையன்கிட்ட சொல்லிடுறாங்க. அதனால் அந்த ரவுடி பையன் ஓடி வந்து அவங்க கதையை முடிக்கிறதுக்காக வர்றாங்க. கத்தி எடுத்துகிட்டு வந்து சரத்சந்திரா மேலே குத்துறதுக்கோசரம் இப்படி மேலே தூக்குறாங்க. அப்புறம் பூமி அதை போய் கையில் பிடிச்சிடுறாங்க. கத்தியை பிடிச்சிட்டு அவங்க கையாலேயே பிடிக்கிறதுனால ரத்தம் எல்லாம் வந்துடுது. அதுக்கப்புறம் அந்த ரத்தம் வந்துட்டு சரத்சந்திரா மூஞ்சி மேலேயே விழுந்துருது. அதுக்கப்புறம் பூமி எப்படியோ ஒரு வழியாக அந்த ரவுடி பையனை முடிக்கிடுறாங்க, கொலை பண்ணுறதுக்கு விடாமல் முடிக்கிடுறாங்க. அதுக்கப்புறமேட்டு வந்து பூமியோட ரத்தம் வந்துட்டு சரத்சந்திராவோட முகத்தில் பட்டதுனால அவருக்கு வந்து நினைவு வந்துடுது. அப்புறம் அவர் வந்துட்டு எந்திரிச்சிட்றாரு. அதுக்கப்புறம் வீட்டிலேருந்து எல்லாரும் சத்தம் கேட்டு வந்துடுறாங்க. அதை பார்த்துட்டு அந்த ரவுடி பையனும் ஓடி போயிடுறான். அதுக்கப்புறம் அபூர்வாக்கும் அவங்க சித்திக்கும் ரொம்ப ஷாக் ஆயிடுது. சரத்சந்திரா வேறு எந்திரிச்சிட்டாரு, நினைவு வந்துருச்சா, நீ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்புறம் பூமி டாக்டருக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லி அப்பா இப்படி எந்திரிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி வர சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறமேட்டு டாக்டர் வந்து சரத்சந்திராவை செக் பண்ணி பார்த்துட்டு எல்லாமே நார்மலாக இருக்குது, இதை வந்து மெடிக்கல் மிராக்கல், நான் வந்துட்டு நினச்சது வேறு, ஆனால் கடவுளோட புண்ணியத்தால் தான் நீங்கள் இப்போ வந்துட்டு கோமாலேருந்து வெளியே வந்துட்டீங்க, நார்மல் மனிதன் ஆகிட்டீங்க, எந்த பிரச்சனையும் இல்லை, நீங்கள் வந்துட்டு ஃபுல்லாக ரெக்கவர் ஆகிட்டீங்க, எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னோடனே எல்லாத்துக்கும் ரொம்ப சந்தோஷமாயிருது. அதுக்கப்புறம் அபூர்வாவோட சித்திக்கும் ரொம்பவே டென்ஷன் ஆயிடுது. இன்னும் என்ன பண்ணுறது, ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பதட்டத்தில் இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் பார்க்குறாங்க சரத்சந்திரா. ஃபஸ்ட்டு பூமி பார்க்குறாங்க, பூமியோட முகத்தில் ஒரே சந்தோஷமாக இருக்குது. அதுக்கப்புறம் நட்சத்திராவை பார்க்குறாங்க, நட்சத்திராவுக்கும் சந்தோஷமாக இருக்கிறது. அப்புறம் அவங்க தங்கச்சி மீராவை பார்க்குறாங்க, மீராவும் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. அப்புறம் செரி, அப்புறம் கேபின்னு எல்லாத்தையும் பார்க்குறாங்க. அப்புறம் அபூர்வாவோட முகத்தை பார்க்குறாங்க, அபூர்வா டென்ஷனில் இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் இருந்துட்டு மீரா இருந்துட்டு சொல்கிறாங்க, ஆனால் நீங்கள் வந்துட்டு குணமாகி வரோன்னு பூமி தான் இத்தனையும் வேண்டுனா, இன்றைக்கி வந்து உங்களோட பிறந்த நாள், இந்த அன்றைக்கி வந்துட்டு அவள் கோயிலேருந்து அர்ச்சனை பண்ணி அந்த திண்ணீரட்டை வந்து வச்சு விட்டுட்டு நீங்கள் வந்து எங்களுக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்கணும், நீங்கள் வந்து கோமாலேருந்து இன்றைக்கி எந்திரிச்சு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு போனால், அதே மாதிரி இன்றைக்கி நீங்கள் எந்திரிச்சிட்டிங்க, ரொம்பவே சந்தோஷம், இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் பூமி தான், பூமியோட பிரார்த்தனைப்படி நீங்கள் வந்துட்டு இன்றைக்கி எந்திரிச்சிட்டிங்க, எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் கேபி இருந்துட்டு
உங்களுக்கு நீங்கள் வந்து எங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்துட்டீங்க எந்திரிச்சு நல்லபடியாக குணமாகி, அதே மாதிரி நாங்கள் உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சுருக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே என்ன சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு சரசந்திரா கேட்குறாங்க. அது வந்துட்டு பூமி அப்படின்னு சொல்லிட்டு பூமியை பிடிச்சி எடுத்து போய் பக்கத்தில் நிறுத்துறாங்க. நிறுத்தி இது வந்துட்டு உங்களுக்கும் சோபா சந்திராவுக்கும் பிறந்த பொண்ணு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே சரச்சந்திராவுக்கு ரொம்பவே ஹாப்பி ஆயிடுது. அப்புறம் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே முகத்தை பார்க்குறாங்க. அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு பூமி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் 2 பேர்த்துக்கும் ரொம்ப எமோஷ்னல் ஆயிரும். அப்புறம் ஹக் பண்ணிவிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. சோபா சந்திராவோட பொண்ணா நான் நீ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எமோஷ்னலாக ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறமேட்டு பூமி வந்துட்டு கேட்பாங்க. அப்பா நீங்கள் வந்துட்டு வெளியே நல்லா குணமாகி வரணும்னு நான் ரொம்ப வேண்டாத சாமியே இல்லை. இப்போ தான் எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் குணமாகி வந்ததே எனக்கு போதும்பா. நீங்கள் வந்துட்டு இப்போ சொல்லணும், உங்களை யார் இந்த நிலைமைக்கு ஆளாக்குறது அப்படிங்கிறது நீங்கள் சொல்லணும் அப்படின்னு சொன்னோடனே உடனே அபூர்வாவோட முகத்தை பார்க்குறாங்க. அபூர்வாவோட முகத்தை பார்த்துட்டு முறைக்கிறாங்க. அப்புறம் இதை பார்த்துட்டு அபூர்வாவுக்கும் அவங்க சித்திக்கும் பயமாயிருது. அப்புறம் அவங்க சித்தி இருந்துட்டு இருமா வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கையை விட்டுட்டு போகிறாங்க. அபூர்வா இருந்துட்டு எங்கே சித்தி போகிற, எதுவாக இருந்தாலும் சுக துக்கத்துக்கு நீ தானே எனக்கு கூட இருக்கேன்னு சொல்லி சொன்னேன். இப்போ விட்டுட்டு போனால் இன்னொருத்தம் நில்லு அப்படின்னு சொல்கிறாங்க. சுக துக்கத்தில் இருக்கிறேன்னு சொன்னேன், ஆனால் சாவலியும் இருக்கிறேன்னு சொன்னேன். என்னால் முடியாது. இப்போ பாரு உன் புருஷன் எந்திரிச்சு வந்தானே 2 பேர்த்துக்கும் நான் இன்னைக்கு சாவுதா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே பயந்துட்டு கம்முன்னு இரு நீ கொஞ்சம் ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம், கம்முன்னு அமைதியாக நில்லு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு சரச்சந்திரா வந்துட்டு அபூர்வாவோட முகத்தை போய் முறைச்சி பார்த்துட்ருக்காங்க. அதுக்கப்புறம் எந்திரிச்சு பக்கத்தில் வந்து அன்றைக்கி நைட்டு நீ எதுக்கு கெஸ்ட் ஹவுஸ்க்கு வந்த அப்படின்னு கேட்குறாங்க. என்ன மாமா சொல்கிறீங்க, நான் எதுக்கு கெஸ்ட் வந்தேன், நான்லாம் கெஸ்ட் ஹவுஸ்க்கு வரலையே மாமா. இல்லையே அப்படின்னு சொல்கிறாங்க. ஏய் பொய் சொல்லாத, இந்த போதுன்ற நிறுத்துன்ற நாடகத்தை இதுக்கு மேலேயும்ன்ற நாடகத்தை போட்டுருந்தீங்கன்னா அப்புறம் நல்லா இருக்காது பார்த்துக்க. அந்த அன்றைக்கி நைட்டு நான் உன்னை வர சொல்லியிருந்தேன், நான் தான் உன்னை கெஸ்ட் ஹவுஸ்க்கு வர வச்சேன். சோபா சந்திராவை என்னோட உயிருக்கு உயிரான சோபா சந்திராவை கொலை பண்ணது மட்டும் இல்லாமல் என்னையும் கொலை பண்ணுறக்கு நீ பார்த்தியா. நான் வந்துட்டு அது வாயாலேயே சொல்ல வச்சேன், சோபா சந்திராவை நீ தான் கொலை பண்ணுனேன்னு சொல்லி வாயாலேயே சொல்ல வச்சேன். சோபா சந்திராவோட டிரைவர் மூலமாக ஒரு சிம்மை வாங்கி நான் அவங்ககிட்ட பேசுனேன். நீ வந்து என்னை பார்க்க வந்துட்டு நீ தானே கொலை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு வாயாலேயே நீ என்கிட்ட அதை ஒத்துக்கிட்ட. இப்போ வந்துட்டு நாடகம் ஆடிட்டு இருக்கியா, எதுக்கு என் சோபா சந்திராவை கொன்ன, இப்போ அது மட்டும் இல்லாமல் அந்த பழியை என் பொண்ணு மேலே எடுத்து போடுறதுக்கு நீ பிளான் போட்டியா, இதுக்கு மேலே நீ எதுக்கு உயிரோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீ இப்போவே சாவு அப்படின்னு சொல்லி காலத்தை பிடிச்சி கொல்ல. ஒரு பக்கம் எல்லாத்துக்கும் ஷாக் ஆயிடுது. அப்புறம் தான் இத்தனைக்கும் காரணமா அப்படின்னு சொல்லிட்டு பூமியிலேருந்து எல்லாருமே எந்திரிச்சு அவங்களவே பார்த்துட்டு. ஆனால் இதெல்லாம் வந்து சரச்சந்திரன் நினச்சி பார்த்துட்டு இருப்பாரு. அவர் வந்துட்டு அவங்கள பார்த்த உடனே மயக்கம் அடைஞ்சிருவார். அபூர்வாவை பார்த்துட்டு முறைச்சி பார்த்தோன்னே அந்த பிபிலேயே அவர் வந்து மயக்கம் அடைஞ்சிருவார். அதுக்கப்புறம் மயக்கம் அடைஞ்சிட்டோன்னே எல்லாரும் வந்து எழுப்புவாங்க. என்னாச்சு யாருன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுனால தான் இப்படி மயக்கம் அடைஞ்சிட்டாருன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பூமி பேசுவாங்க. நீ எதுக்கு அதை கேட்ட, மறுபடியும் பழைய நிலைமைக்கு அவர் போயிட்டா இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அபூர்வா வந்துட்டு பூமி பேசுவாங்க. அதுக்கப்புறமேட்டு டாக்டர் வந்து எல்லாரும் வெளியே போங்க, ஃபஸ்ட்டு அவர் வந்துட்டு ரெஸ்ட் எடுக்கணும், நான் அவரை செக் பண்ணணும், முதல்ல நீங்கள் வெளியே போங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வெளியே போக சொல்லிவிட்டு அவரை செக் பண்ணுறாங்க. அதோட எபிசோட் முடிஞ்சிருது. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்துச்சா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.